வாளுக்கு பொம்பளை வீக்னஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப ஏதாவது பொண்ணுங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஒண்ணும் பெரிய ரிஸ்க் இல்ல, நீ பேசாம வா. ஆனா அந்த மாதிரி பொண்ணு எங்க போய் தேடுறது? ஏதாவது பஸ் ஸ்டாப்ல இருப்பாங்க, போய் தேடிக்கலாம். ஹலோ, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னடி யாரையுமே காணோம்? இப்ப என்ன பண்றது? மேடம், நீங்க தேடுற பார்ட்டி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்காது. ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் செல்லு இன்டர்நெட் டீலிங் தான். எதுக்கு வீணா அழிஞ்சுக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தங்கிறான், நானே கூட்டின்னு போறேன். நீ தம்ச பாட்டி என்னாச்சுன்னு பாத்துனு வா போ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இத வந்துடுறேன். சரி. என்ன ஏழுமலை, தொழில மாத்திட்டியா? டெட் பாடி வண்டியாண்ட நின்னுகிற? என்ன பண்ண சொல்ற? இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாழ முடியல. எந்த வண்டி எடுத்தாலும் வந்து மோப்பம் பிடிச்சிடானுங்க. அதான் பிரெயினை யூஸ் பண்ணி நம்ம மாருதிய மாடர்ன் ஆக்கிட்டேன். பாடி ஏத்துற வண்டியில பார்ட்டி ஏத்தினுகிற, நல்ல ஐடியா தான். சரி, அத விடு. ஆட்டோல பார்க்கிங்க வெயிட் பண்ணுகுது, ஏதாவது கரெக்ட் பண்ண. என்ன நக்கலா? 2 ஃபிகர்களை கூட்டு வந்து அதுங்களுக்கு பார்ட்டி கேட்கற? இல்லப்பா, இதுங்களுக்கு தான் பார்ட்டி வேணுமா? இதுங்களுக்கு பார்ட்டி வேணுமா? என்னடா இது? ஃபாரின்ல தான் இந்த மாதிரி குத்தலாம் நடக்கணும், இப்ப இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயா, அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஏழுமல. அதுங்க யாரையோ டெஸ்ட் பண்ணுமாமா, அதுக்காக தான் பார்ட்டிங்களை தேடி அலைஞ்சு நிக்குதுங்க. அதான் ஒன்னாண்ட இட்டாந்த ஏதாவது கரெக்ட் பண்ணி விடு ஏழுமல. கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி, பார்ட்டி இறக்கி விட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்.